அன்பானவர்களே, உலகத்தில் நம்ம ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கு மூன்றில் ஏதாவது ஒரு காரணம் தான் இருக்க முடியும். முதலாவது நம்ம அல்லாவுக்காக நல்ல மனிதனாக இருக்கிறது. 2வது நமக்காக ஒரு நல்ல மனிதனாக இருக்கிறது. 3வது நம்மளை பார்த்து மற்ற மக்கள் இஸ்லாத்துக்கு வரணும் என்பதற்காக நம்ம நல்ல மனிதர்களாக இருக்குது. கனிமங்களே சோதரர், இதை தாண்டி நம்ம என்ன காரணத்தை வச்சுருந்தாலும் அந்த காரணம் அனைத்தும் இந்த 3 காரணத்துக்குள்ளால் வந்துவிட்டால் மாத்திரம்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர, அதை தாண்டி என்ன காரணம் வச்சுருந்தாலும் அந்த காரணத்தில் நமக்கு எந்த பிரயோசனமும் கிடைக்காது. கனிவான்களை நம்ம இன்றைக்கி பலர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம மார்க்கத்தை மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. மார்க்கத்தை அழகாக காட்டணும் என்று சொல்லி மார்க்கத்துடைய அடிப்படைகளை மாற்றிக்கிட்டு இருக்காங்க. கனிவான்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் யாரும் மாற்றப்பட்ட இஸ்லாத்துக்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. மாறாக அவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதன் ஒரே காரணம் இஸ்லாத்துடைய அடிப்படையை விளங்கியதன் காரணமாகத்தான். கனிவான்களை இஸ்லாம் எப்படி இருந்தாலும் சரி, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபி அவர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது 6 வயதா, இதை நினைத்து உங்களுடைய மனது நோவினை அடைகிறதா? பிரச்சனை இல்லை. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடித்திருக்கிறார்கள். கன்னியாவான்கள் நம்முடைய இஸ்லாத்தை நம்ம மாற்றக்கூடாது. நம்ம எப்படி சொல்லணுமோ அதை அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கணும். கன்னியாவான்கள் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, மற்ற மனிதர்களை திருப்திப்படுத்தணுன்றதுக்காக நம்ம இஸ்லாத்தை மாற்றிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் நம்ம திருப்திப்படுத்தி முடிஞ்சது கிடையாது. கன்னியாவான்களை அல்லாஹ் சொல்கிறான், இந்த திருப்திப்படுத்தலுடைய எல்லை என்னது? வலன் தர்தா அன்கல் யஹூது வலன் நஸாரா ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும். நீங்கள் அவர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆனால் அவர்கள் எப்பொழுது தெரியுமா திருப்தி வருவார்கள்? நீங்கள் முழுமையாக அவர்களை பின்பற்றினால் மாத்திரம்தான் அவர்கள் திருப்தி வருவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். ஆகவே கண்ணியவான்களே, நம்ம மார்க்கத்தை மாற்ற தேவை கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூர்த்தியான ஒரு நிம்மதியான ஒரு சந்தோஷமான ஒரு பரிபூர்ணமான மார்க்கத்தை நமக்கு தந்திருக்கிறான். இந்த மார்க்கத்தை இருப்பது போன்றே அவர்களுக்கு எடுத்து சொல்வதுதான் நம்முடைய கடமையை தவிர, இந்த மார்க்கத்தை மாற்றி சுககோட் பண்ணி கண்ணியவான்களை அழகாக காட்ட வேண்டிய எந்த தேவையும் நமக்கு கிடையாது. ஏனென்றால் மார்க்கத்தை ஏற்பவர்கள் எல்லாம் அந்த மார்க்கம் எந்த முறையில் இருக்கிறதோ அதற்காகத்தான் இருக்கிறார்களே தவிர மாற்றத்துக்காக அல்ல.